புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமாம் திருப்பாதம் பணிந்து என்கிற உயர்ந்த அனுஷ்டானத்தை திருப்பாவையிலே ஒரு காலுக்கு 9 கால் என்று சொல்கிறார் போலே ஒரு முறைக்கு 10 முறை அந்த விஷயத்தை தெரிவிக்கிறார்கள். 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரை ஒவ்வொரு கோபிகையினுடைய திருமாளிகைக்கு சென்று அவளை எழுப்பிக் கொண்டு கடைசியாக கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள். இன்றைக்கு எழுப்பப்படக்கூடிய கோபிகை 10வது பாசுரத்திலே எழுப்புகின்ற அந்த கோபிகை அவளுக்கு என்ன பெருமை என்னால், அவள் கண்ணனிடத்திலே எல்லாவற்றையும் சமர்ப்பித்து அவன் நம்மை கை கொள்ளட்டும் என்று இருக்கக்கூடியவள். அதற்கு மேலே அருங்கலமே என்ன இவளை அழைக்கிறார்கள். உயர்ந்த சத்பாத்திரம். அவள் என்ன பண்ணியிருக்கிறாள் என்னால், அவள் ஏற்கனவே இங்கே மற்றவர்களெல்லாம் நோன்பை நோற்று கண்ணனை பெற இருக்கிறார்கள். ஆனால் அவள் என்ன பண்ணிவிட்டாள், சித்த சாதனமான கண்ணபிரானை நேரே பற்றிவிட்டாள். அதனால் அவளுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. கண்ணன் கை கொள்ளுவான் என்று ஆனந்தமாக மார்பிலே கையை வைத்து உறங்குவாரை போலே என்று சொல்கிறார் போலே அப்படி உறங்கி கொண்டிருக்கிறாள். இவளுடைய வீடு எப்படி இருக்கிறதென்னால், கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு அடுத்த வீடு, பக்கத்து வீடு, நடுவிலே ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் இருந்ததாம். அதையும் வீட்டு பெரியவர்கள் பார்த்தார்கள். இந்த சுவர் இருந்ததானால் கண்ணன் இங்கு வருவதற்கு கஷ்டமாக இருக்கிறது, இவள் அங்கே போவதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த இடைச்சுவரையும் தள்ளிவிட்டார்கள். இப்பொழுது 2 வீடுகளும் ஒரே வீடாக ஆகிவிட்டது என்று சொன்னால், அப்போது கண்ணன் எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கு வரலாம், இவள் எப்பொழுது வேண்டுமானாலும் அங்கே போகலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு கோபிகையை இந்த 10வது பாசுரத்திலே எழுப்புகிறார்கள். நோத்து சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார் நாத்தத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போத்த பரதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோத்து முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆத்தவனந்தலுடையாய் அருங்கலமே தேத்தமாய் திரவேலோரெம்பாவாய். இவளை எழுப்பும் பொழுதே நோற்று சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய், நாங்களெல்லாம் இன்னும் நோன்பை தொடங்கவே இல்லை, ஆனால் நீ ஏற்கனவே நோன்பை நோற்று முடித்து விட்டாய். நோன்பை நோற்று முடித்து விட்டாய் என்னால் இவள் மட்டும் இவர்கள் வருவதற்கு முன்னாலேயே போய் இந்த பாவை நோன்பை முடித்து விட்டாளா என்னால் அப்படி அர்த்தம் அன்று. எந்த காரியத்தை செய்தால் நோன்பு நோற்ற பலன் கிடைக்குமோ அந்த காரியத்தை செய்துவிட்டாள். நேரே கண்ணபிரானை பற்றிவிட்டாள். இவர்கள் நோன்பை நோற்று பிற்பாடு இவர்களுக்கு அந்த பலனை கொடுக்கப் போவது கண்ணபிரான். ஆனால் நேரையே கண்ணனை பற்றிவிட்டால் நோன்பை நோற்காமலே அவன் பலனை கொடுத்தாலும் வாங்கி கொள்ளலாம் இல்லையா? அப்படி அவள் நேரே கண்ணனை பற்றிவிட்டாள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய். இப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கிறாள்? சுவர்க்கம் புகுகின்றாய் என்னால் சுகானுபவம் பண்ணி கொண்டிருக்கிறாள். கண்ணனை பற்றி விட்டாய் எடுத்து இனிமேல் பலன் நிச்சயம் நமக்கு, அது வரும் வரை அவள் சந்தோஷமாக இருக்கிறாள். நோத்து சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்று சொன்னார்கள். இதை கேட்டவுடனே உள்ளே இருப்பவளுக்கு கொஞ்சம் கோபமே வந்து விட்டது. நான் எல்லா நோன்பையும் நோற்று விட்டார் போலேயும், நானும் உங்களை போலத்தான் எப்பொழுது பொழுது விடியப் போகிறது என்று காத்து கொண்டிருக்கிறேன். எந்த நோன்பையும் நான் நோற்று முடிக்கவில்லை. ஆனால் என்னை பார்த்து நோற்று முடித்தவளே என்று நீங்கள் கூறுகிறீர்களே என்று சொல்லி வாயை திறக்காமல் இருந்தாலும் பதிலே சொல்லவில்லையா? அவள் என்ன நினைத்தாள், நான் பதில் சொல்லவில்லை என்னால் உள்ளே நான் இல்லை என்று நினைத்து கொண்டு இவர்கள் போய்விடுவார்கள் என்று பதில் கூறாமல் இருந்தாலும். அப்போ வெளியிலே இருப்பவர்கள் சொன்னார்கள், மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார். அம்மா, நீ வாசலை திறக்கவில்லை என்னால் பரவாயில்லை, ஆனால் மாத்தமும் தாராரோ, ஒரு பதிலும் சொல்லக்கூடாதா என்று அவர்கள் கேட்கிறார்கள். இந்த இடத்துக்கு அழகியவனவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் எப்பேற்பட்ட வியாக்கியானத்தை அருளி செய்கிறார். ஒரு 7-8 விஷயத்தை அப்படியே அடுக்கி கொண்டே போகிறார். அவர் என்ன சொல்கிறார், வாசலைத்தான் மூடிவிட்டாய், உன்னுடைய வாயையும் மூட வேண்டுமா? எங்களுடைய கண்களைத்தான் பட்டினியிட்டாய், எங்களுடைய காதுகளையும் பட்டினியிட வேண்டுமா? உன்னுடைய கண்ணனை நீ உள்ளே அனுபவித்து கொண்டிருக்கிறாய், எங்களுடைய உன்னை எங்களுக்கு கொடுத்தால் ஆகாதா? இப்படி பல விஷயங்கள் அப்படியே அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாவத்தை அருளி செய்கிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். மாத்தமும் என அந்த உண்மை இருக்கிறது, அந்த உண்மைக்கு இத்தனை அர்த்தம் என்று காட்டுகிறார். மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார்.
என்று சொன்னார்கள். சரி, நீ பதிலே கூற மாட்டேன் என்கிறாய், இதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். உள்ளே கண்ணன் இருக்கிறான், கண்ணனோடு சேர்ந்து நீ சுகமாக இருக்கிறாய், அதனால் நீ பதில் கூறவில்லை என்று கண்டுபிடித்து விட்டார்கள். இவர்கள் என்ன சொன்னார்கள்? நாத்தத்துழாய் முடி, கண்ணன் உள்ளே இருக்கிறான் என்பதை அந்த திருத்துழாய் பரிமளம் அது காட்டி கொடுத்து விடுகிறது. கண்ணன் போகின்ற இடமெல்லாம் அந்த திருத்துழாய் பரிமளம் அவன் தலையிலே சுற்றி கொண்டிருக்கிறானே, திருமுடியிலே வைத்து கொண்டிருக்கிறானே, அந்த திருத்துழாய் அது காட்டி கொடுத்து விடுகிறது. உள்ளே கண்ணன் இருக்கிறான், அதனால்தான் நீ வரவில்லை என்று சொன்னாலும். உடனே உள்ளே இருப்பவள் சொன்னாள், கண்ணன் எல்லாம் இங்கே இல்லையே, எப்படி கண்ணன் இங்கே வர முடியும்? உங்களுக்கு தெரியாமல் அவன் எப்படி வர முடியும் என்று கேட்டால், அவன் நாராயணன், அவன்தான் நாராயணன் ஆயித்தே. நாராயணன் என்னால் என்ன அர்த்தம்? சகல சேத்தனங்களுக்கும் உள்ளும் புறமும் வியாபித்தவன். இந்த கதவை உடைத்து கொண்டு இல்லை, இந்த கதவுக்கு உள்ளே போவதா அவனுக்கு பெரிய கடினம். அதனால் அவன் நாத்த துழாய்முடி அவன் இருக்கிறான் என்பதை எங்களுக்கு காட்டி கொடுத்து விட்டது. அவன் எப்படி உள்ளே புக முடியும் என்று கேட்டால், அவன்தான் நாராயணன் ஆயித்தே, அதனால் அவன் சுலபமாக உள்ளே புகுந்து விடுவான். நாத்த துழாய்முடி நாராயணன். மேலே மேலே பேசிக்கொண்டே போகிறார்களே, என்ன பதில் சொல்லாமலே இருந்தால் உள்ளே இருப்பவள். உடனே வெளியில் இருப்பவர்கள் என்ன சொன்னார்? பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் வீழ்ந்த நம்மால் போத்த பரதரும் புண்ணியனால், நாம் போற்றினால் நமக்கு பறையை கொடுக்கக்கூடிய புண்ணியன் யாரென்னால் அவன் ராமபிரான். அவன்தான் கண்ணனாக இப்பொழுது அவதரித்திருக்கிறான். அந்த புண்ணியனால் பண்டொரு நாள் ராமாவதார காலத்திலே கூற்றத்தின் வாய் விழுந்த, எவனுடைய வாயிலே போய் விழுந்த யாரு? கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தாம் தந்தானோ, தானே தந்தானோ. இந்த கும்பகர்ணனுக்கும் இவளுக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டதாம். என்ன போட்டி என்னால், யார் அதிகமாக தூங்குகிறார்கள் என்கிற போட்டி ஏற்பட்டதாம். கும்பகர்ணனை இவள் ஜெயித்து விட்டாள். உடனே தோத்தவர்கள் ஜெயித்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்க வேண்டுமே. அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய தூக்கத்தையே பரிசாக கொடுத்து விட்டானான். ஏற்கனவே 6 மாதம் தூங்குவான் கும்பகர்ணன், அவனையே இவள் வென்று விட்டாள். ஆனால் அந்த 6 மாத தூக்கமும் இவளுக்கு சேர்ந்து வந்து விட்டது என்று சொன்னால், அப்போ இவள் எத்தனை நாள் தூங்குவாள்? 2 வருடமா 3 வருடமா கணக்கே நமக்கு தெரியாது. அப்படி தூங்கக்கூடியவள் நீ, தோற்றும் உனக்கே பெருந்துயில் தாம் தந்தானோ. ஐயோ, இப்படிப்பட்ட அப்பவாதத்தை நம் மீது வைத்து விட்டார்களே, உடனே நாம் எழுந்திருந்து போய் கதவை திறக்க வேண்டும் என்று இவள் புறப்பட்டாள். உள்ளே இருப்பவள் அப்படி புறப்படுகின்ற சமயத்திலே சோம்பல் முறித்தாள். அந்த சோம்பல் முறித்த அந்த இதை பார்த்து, ஆற்ற அனந்தலுடையாய் என்ன, அந்த சோம்பலுக்கு ஒரு மங்களாசாசனம் செய்கிறார்கள். ஆற்ற அனந்தல் என்னால் சோம்பல், அந்த அனந்தலுடையாய் அருங்கலமே, நீ எப்பேற்பட்டவள்? அருங்கலம் சத்பாத்திரம், அதாவது ஒரு பெரிய ஆபரணம் கிடைத்தால் நாம் எப்படி அதை தலையிலே சூடி மகிழ்வோமோ, அதுபோல நீ வந்தால் உன்னை தலையாலே தரித்து கண்ணன் மகிழ்வான், நீ எங்களோடு கலக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவள் வந்தாள். அந்த சமயத்திலே அவளை பார்த்து, தேத்தமாய் திர, நீ கண்ணனையே நினைத்து கண்ணனை அனுபவித்து கொண்டு நீ மயங்கி கிடக்கிறாய். அந்த மயக்கத்திலிருந்து தெளிந்து நீ உன்னை தேற்றிக்கொண்டு கதவை திறக்க வேண்டும் என்று 10வது பாசுரத்திலே அழகான ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.